ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு மெடிக்கல் ஷாப்பை இப்போ மூடிட்டு வரப்போறியா, இல்லை அந்த டாக்டர் சொன்ன மொக்க ஜோக்கையே கேட்டுக்கிட்டு இப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டி இவ்வளோ பொசசிவ் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, வீட்டில் எல்லாரும் நான் வரலன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க, உன்னை விட்டுட்டு வரதை தான் நான் சொன்னேன், ஆனால் இங்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மறுபடியும் அந்த டாக்டர் வந்து திரும்பவும் பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால மறுபடியும் கிளினிக் வந்துடுறாங்க. என்ன டாக்டர் போனீங்க ரிட்டன் வந்துட்டீங்க? இல்லை, ஒரு பேஷண்ட்டுக்கு முக்கியமான எமர்ஜென்சி செக் பண்ணோம், அதனால் அவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க வனதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ கடை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாம் டாக்டர், க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரி வனதி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு சில டேப்லெட்டில் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது இங்கே இருந்தால் கொடுத்தாகணும். பரவாயில்ல டாக்டர், நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் பாண்டிக்கு வேலை இருக்காமே, வேணா அவர் போகட்டும், நீங்கள் இருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு என்ன வனத்தி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ போ பாண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வந்து சொல்லிடுறாங்க. வானத்தி அங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பாண்டியால் சுத்தமாக முடியவே இல்லை. அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜோக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜோக் சொல்லிட்டு இருக்காங்க. வானத்தி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அதுவும் டாக்டர் மேலேயே விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. பாண்டி இதெல்லாம் பார்த்தோன்னா வானத்தியோட கன்னத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.